ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இஞ்சி எப்படி நடுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இஞ்சி, மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு செடியெல்லாம் நம்ம நடும்போது ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. ரொம்ப ஆழமாக நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து பெருசாகி மண்ணுக்குள்ளே தான் போகும். நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிழங்கும் நிறையவே வைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஈஸியாக எடுக்கவும் முடியும் மண்ணில் இருந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கிழங்கு செடிகளுக்கு தண்ணி வந்து ரொம்ப கெட்டக்கூடாது. தண்ணி வந்து அந்த கிழங்குல வந்து கெட்டிடுச்சு அப்படின்னா அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் வந்து கிழங்கு ஐட்டம் நடும்போது இந்த மாதிரி பாத்தி மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் நடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண் அணைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த செடி வந்து கிழங்கு வளர வளர நம்ம வந்து மண் அணைச்சி கொடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக ஒரு அறுவடை எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இஞ்சி வந்து தரையில் வைக்கிறேன் மண்ணில். இதுவே நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மழை வரும்போது அந்த தண்ணியில் மணல் அடிச்சுட்டு வரோம்ல, அது உங்களுக்கு கிடச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து செடி நல்லாவே வளரும். ஸோ அந்த மணல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தொளி மண் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து மண் கலவை வந்து எடுத்துக்கணும். நமக்கு செடியில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும். தண்ணி கெட்டி நிற்கிறது மாதிரி வச்சுக்க கூடாது இந்த கிழங்கு செடிகள் நடும்போது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம மாடி தோட்டத்திலே சூப்பராக அறுவடை எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் வைக்கணும். இதில் சென்டரில் தான் நீங்கள் இஞ்சி எல்லாம் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து நான் முளைச்ச இஞ்சி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, முளை வந்த இஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து வளர்ந்துடும். ஸோ எல்லா இஞ்சிலேயுமே முளை வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி குண்டு தோண்டி சென்டரில் தான் நடணும். நம்ம வச்சுருக்க அந்த இதில் சென்டரில் தான் நடணும். இது வளர வளர நமக்கு இனி தண்ணி நம்ம தொளிச்சு விடுவோம். ஸோ தண்ணி ஊற்றும் போது அந்த மண் கண்டிப்பாக இறங்கும். அது என்னென்னா மண்ணை அணைச்சி அணைச்சி அந்த செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ சூப்பராகவே நமக்கு வந்து இஞ்சி நிறையவே வைக்கும். இஞ்சி வைக்கும்போது நெருங்கி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் நடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிழங்கெல்லாம் வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இஞ்சியை இதில் நட்டுடலாம். ஓகே, இனி தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். 1 வீக் கழிச்சு இது நல்லா முளைச்சிரும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.